புதுசாக ஜிம் ஜாயின் பண்ணிடுறீங்களா, எத்தனை கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும்னு தெரியலையா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பர் வெயிட்டுக்கு வேணும் நம்ம டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிக்கு. புதுசாக இப்போ தான் ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, மசில் க்ரோத்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா 1.5லேருந்து 2.2 கிராம் வரையும் நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா 2 கிராம் ஆஃப் ப்ரோட்டீனே மோர் தென் இனஃபாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் ஜிம் ஜாயின் பண்ணிட்டேன், நான் 3 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பர் வெயிட்டுக்கு எடுக்கிறேன், எனக்கு சீக்கிரமாக மசில் கெயின் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா தம்பி தப்பு. தம்பி அப்பெல்லாம் உங்களுக்கு ஆகாது. மிச்சம் இருக்க ப்ரோட்டீன் எல்லாமே உங்களுக்கு ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். ப்ரோ நான் ஜிம் ஜாயின் பண்ணிருக்கேன், ப்ரோட்டீன் எடுத்தால் தான் ஜிம்முக்கு போகணுமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. என்னடா நான் அப்படி சொன்னா இப்படி சொல்றேன், இப்படி சொன்னா அப்படி சொல்றேன், இதெல்லாம் என்கிட்ட எதுக்காக சொல்றேன்? நீங்கள் நார்மலாக ஜிம் ஜாயின் பண்ணிட்டு முதல்ல செட்டெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும், அதை முதல்ல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா புதுசாக பிகினர்ஸுங்க என்ன சொல்லுவோம்னா 100 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்தீங்கனாலே மோர் தென் இனஃபாக இருக்கும் பிகினிங் ஸ்டேஜில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ இப்போ நான் வந்து 160 சென்டிமீட்டர் தான் இருக்கேன், ஆனால் வந்து 100 kg இருக்கேன், இப்போ நான் வந்து 160 சென்டிமீட்டர் தான் இருக்கேன், நான் 40 kg இருக்கேன், ஒன்றா உபிஸாக இருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா 200 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்ட் 2ல போடுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய்.